செஞ்சவன். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இசப்பா, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த கொடுகை தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. வரக்கூடிய ஒவ்வொருவரையும் தேவன் நீர் அழைத்து கொண்டு வாரும். தடையெல்லாம் கத்து நீர் மாற்றி போடும். எங்களோடு கூட தேவன் நீர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சோதரன் தகப்பனே, இந்த நேரம் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய வழிநடத்தல் உண்டாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தால் அகன்று போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் ஆண்டவரே இந்த இடத்தை ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனீர் ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு பகுதியையும், பாடல் ஆராதனை வேலையை, ஜெப பகுதியை, ஆண்டவரே சோதரன் தகப்பனே, செய்தியின் வேலை கத்த எல்லாவற்றையும் தேவனீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன் ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நீர் ஆசீர்வதித்து தருகிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார். அவர் அற்புதமானவரே என்கிறதான பாடல். அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார். அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, இயேசு அற்புதமானவரே, என்னை மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார். அவர் அற்புதமானவரே, அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே, வெண் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே, அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே, அவர் அற்புதமானவரே, அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் உன்னதர் என்றனரே, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் உன்னதர் என்றனரே. அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவே, நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இயேசப்பா நாங்களும் உயர்த்துகிறோம். தேவாதி தேவனே, நாங்களும் உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே, நாங்களும் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்களும் உயர்த்துகிறோம். தேவாதி தேவனே, நாங்களும் உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே, நாங்களும் உயர்த்துகிறோம். கர்த்தாதி கர்த்தரே, நாங்களும் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று
அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று, அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பலனும் மேலை கடை களமுமான, கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பலனும் மேலை கடை களமுமான, படும் பலவந்த அறவாரமென்றும் அறவாரமென்றுமே, படும் பலவந்த அறவாரமென்றும் அறவாரமென்றுமே, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பில் நாம் களி கூர்ந்திடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பில் நாம் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தி, வென்று கீழ்ப்படுத்தினார், இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தி, வென்று கீழ்ப்படுத்தினார், தேவனை உயர்த்தி அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பலனும் மேலை கடை களமுமானார், கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பலனும் மேலை கடை களமுமானார், படும் பலவந்த அறவாரமென்றும் அறவாரமென்றுமே, படும் பலவந்த அறவாரமென்றும் அறவாரமென்றுமே, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று, அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று, அதிசயம் என்று சொல்லி, ஹalleluya 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 ஹalleluya. எல்லார் வாயில திறந்த ஸ்தோத்திரம் செலுத்துவோம் இயேசுவுக்கு. ஹalleluya. அவருடைய செயல் அதிசயமானது. அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சகா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு சோதர 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 சோதர. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் அதிசயங்களை செய்கிறவர், உடைய நாமம் அதிசயம் உள்ளது. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே,
புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே, ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதெல்லாம் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதெல்லாம் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக நீர் தண்டிக்கப்பட்டீர், எங்களை நீர் மன்னித்தீர், எங்களுக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் சுகப்படுத்தினீர், எங்களை ஆற்றினீர், எங்களை தேற்றினீர். அப்பா இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த காலை வேளையில் ஆண்டவரே துதிக்கிற இந்த நேரத்தை எங்களோடு கூட இயேசப்பா நீர் இடைப்படுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படியே கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முதலாவதாக நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக. எத்தனையோ வாலிபர்கள் தவறான பழக்கத்தில் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே
குடிவெறியினால் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் கத்தர் விடுதலையாக்கணும். ஆண்டவரே, போதை பொருட்களுக்கும் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களை கத்தர் நீர் விடுதலையாக்கணும். ஆண்டவரே, புகையிலுக்கு அடிமைப்பட்டவர்களை கத்தர் விடுதலையாக்கணும். ஆண்டவரே, உமக்கு சோதரங்கள் சபையை சார்ந்த ஆண்டவரே உறவினர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே இதற்கு அடிமைப்பட்டு இருந்தாலும் கத்தர் நீர் அவர்களை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சோதரா, ஆண்டவரே சோதரா, இயேசுவே நீர் விடுதலையாக்குகிறவர். நீர் ஒருவரை விடுதலையாக்க முடியும். நீரை ரட்சிக்கிற தேவன், உம்மால் என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் அவர்கள் மெய்யாகவே விடுதலை அவர்களுடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே அப்பா சோதரம், இதற்கு அடிமைப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவே நீர் விடுதலையாக்குவீராக. தகப்பனே நீர் விடுதலையாக்குவீராக. இயேசுப்பா நீர் விடுதலையாக்குவீராக. அந்த பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், அதை விடணும்னு நினைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே அதை அடிமைப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள், அந்த எண்ணங்கள், சிந்தையில் கர்த்தர் நல்ல ஒரு விடுதலையை ஏசப்பா நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுப்பீராக. உம்முடைய விடுதலையை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. உம்முடைய விடுதலையை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் இதனால் எத்தனை வாலிபர்கள் தங்கள் சரீரங்களை அழித்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் தவறான பழக்கத்துக்கும் ஆண்டவரே இதனால் எத்தனையோ இடத்துல கொலை சம்பவங்கள் நடக்குது. ஆண்டவரே எத்தனையோ இடத்துல ஆண்டவரே ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே இந்த போதை பொருட்களினால் கத்தர் அவை எல்லாம் கத்த நீர் அழித்து போடுவீராக. மதுபான கடைகள்லாம் அடைக்கப்படத்தக்கதான கிரியைகள் நடக்கட்டும். ஆண்டவரே அப்பா போதை பொருட்களை விற்கிறவர்கள் மனம் திரும்பணும். ஆண்டவரே சட்டத்துக்கு முன்பாக அவங்க தண்டிக்கப்படணும். ஆண்டவரே அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்படத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். எங்கள் தேசத்தில் வெளிப்படட்டும். உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும். உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரங்க தேசத்தில் கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே கிரியை செய்வீராக. இப்படிப்பட்ட போதை வஸ்துகள், போதை மாத்திரைகள், போதை ஊசிகளை இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அவை எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்தி போடுவீராக. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள், கல்லூரி படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த பழக்கத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே சோதரம், இயேசுவே நீர் விடுதலையாக்குவீராக. இயேசுவே நீர் விடுதலையாக்குவீராக. ரத்தத்தினால ஆண்டவரே ரத்தத்தினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீ விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம். ஆண்டவரே அப்பா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பகுதி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே சோதரம், எங்கள் தெருக்கள், நாங்கள் வசிக்கிற ஏரியா தெருக்கள்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆண்டவரே நடக்கக்கூடாது. வாலிபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்பணும். அவங்க இருதயத்தில் கிரியை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். கத்தர் இப்படிப்பட்ட போதை பொருட்களை பயன்படுத்துறதுல கத்தர் நீ ரட்சித்து விடுதலையாக்குறதுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பகுதியை முழுவதும் ஆளுகை செய்யட்டும். இருக்கிற வாலிபர்களை ரட்சிக்கட்டும். ஆண்டவரே அப்பா உமக்கு சோதர 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 ஒரு புதிய மனுஷனாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றட்டும். ஆண்டவரே ஆண்டவரே ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றட்டும். ஆண்டவரே ஒரு புதிய சரீரமாய் மாறட்டும். ஆண்டவரே இதனால் அவங்க சரீரங்கள் பாதிக்கப்பட்டிருந்த கர்த்தாவே நீர் விடுதலையாக்குவீராக. சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி தேவன் இப்படிப்பட்ட போதை பொருட்கள் எல்லாம் இதற்கு அடிமைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க செய்யற அற்புதத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நம்ம எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து விபிஎஸ்க்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம நடத்துகிற விபிஎஸ்க்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பகுதியில் சுற்றிலும் இன்னும் விசுவாசி பிள்ளைகள் இருக்கிற ஏரியாக்களுக்கு அநேக பிள்ளைகள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் எல்லாம் ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே பிபிஎஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறதான காரியங்கள், வேத வசனங்கள், ஆண்டவரே வேதத்தில் உள்ள சம்பவங்கள், ஆண்டவரே சோதரந்த கப்பனை பாடல்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே விசேஷமாக நடத்துகிற ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வல்லமை
வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். கிருபை வரங்கள் அபிஷேகங்களை கொடுத்து கர்த்தர் பயன்படுத்தணும். இந்த பணியை உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரை பயபக்தியோடு கூட ஜாக்கிரதையோடு கூட ஆண்டவரே சோதரந்த பாரத்தோடு கூட அந்த ஊழியத்தை செய்யத்தக்கதான கிருபைகளை கர்த்தருக்கு நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வகுப்பு எடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை ஆசிரியர்களுக்கும் ஆண்டவரை கர்த்தரை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஏதோ ஏனோ தோனொன்று எடுக்காதவாறு பயபக்தியோடு கூட ஜாக்கிரதையோடு கூட ஆண்டவரை பாரத்தோடு கூட அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்க. அதற்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விசேஷமாக கடந்து வருகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குள்ள வளரணும். ஆண்டவர் சோதனை கற்றுக் கொடுக்கிற வேத வசனங்கள் ஆண்டவர் வேதத்துள்ள சம்பவங்கள் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தத்தக்கதாக, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்கதாக, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படியான காரியத்தை ஆண்டவரே இந்த விபிஎஸ் நாட்களில் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் கொண்டு வரட்டும். ஆண்டவருடைய வேத வசனம் அவர்களை மாற்றட்டும். ஆண்டவரை அப்பா நமக்கு சோதர வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழ்ப்படிதலோடு இருக்க ஆண்டவர் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யணும். எந்த விதமான சேட்டைகள் எதுவும் செய்யாதவாறு கட்டாவே அந்த பிள்ளைகள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நல்லா அறிந்து கவனிக்கத்தக்கதாக கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்டான கிருபைகளை கர்த்தர் இந்த இடத்துல கொடுக்கணும். ஆண்டவரை ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரப்போகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்டோவில் வருகிறவர்கள் பிள்ளைகளை, நடந்து வருகிற பிள்ளைகள், டூ வீலரில் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். போக்கு வரத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதற்கான எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கணும். கிட்டத்தட்ட 30,000 மேலே செலவாகும். கர்த்தர் அதுக்கு தேவை எல்லாம் தேவன் சந்திக்கும்படியாக சோதரம் கர்த்தர் அநேக கொடுக்கக்கூடிய கரங்களை எழுப்பி தரும்படியாக மீதம் எடுக்க தேவை எல்லாம் சந்தித்து மீதம் எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ஊழியத்தில் கொடுக்கும்படியாக இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு மாலை நடக்கிற ஊழியங்களுக்காக கிராம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாம் ஜெபணுமா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்று மாலை நடக்கிற கிராம ஊழியத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். டிராக்ஸ் ஊழியத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் கைப்பிரதி ஊழியம் 2 கிராமத்தில் ஆண்டவரே நடக்கிற ஆண்டவர் இந்த கைப்பிரதி ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே இந்த கைப்பிரதியில் ஆண்டவரே நம்முடைய வேத வசனம் இருக்கிறது. ஆண்டவரே அதை கொடுக்கும்போது ஆண்டவரே ஒவ்வொரு பேரும் அந்த வேத வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அந்த வேத வார்த்தைகள் அவங்களுக்குள்ள கிரியை செய்யணும். ரட்சிப்புக்கு ஏற்றுவான காரியத்தை உண்டு பண்ணணும். ஆண்டவரை சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து வீடுகளில் கடந்து சென்று ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை ரட்சிப்பு இந்த வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தர் இந்த நாளில் ஊழியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவரே ஒரு அதிசயத்தை கர்த்தர் நீர் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகள், சத்துரு கொண்டு வருகிற தடைகள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகி அழிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிராம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து மதியம் நடக்கிற சிறுவர் ஊழியங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். 7 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நடக்கிற அந்த பகுதிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் போகும்போது எல்லா பிள்ளைகளும் கூடி வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர் எந்த பிள்ளைகளும் தடை பண்ணாதவர் எல்லா பிள்ளைகளும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறுவர் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பேரையும் வல்லமை எடுத்து நீரை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய அற்புதத்தை ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஆண்டவரை ஊழியத்தில் கர்த்தர் நீர் காண செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. விசேஷமாக ஆண்டவரை கிராம ஊழியத்துக்கு போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கானா. ஆண்டவரே டூ வீலரில் போறவங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாகனத்தில் வருகிறவங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே வேனில் வருங்க ஒப்பு கொடுக்குற கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே இப்படி சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போகட்டும். ஆண்டவரே இப்படி கரம் முன்னு பெண்ணுமா இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும். இயேசுவின் இரத்த கொட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ளுகிறது காயமுக்கு ஸ்தோத்திரம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே நடக்கிற கிராம ஊழியத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து தருகிறது காயமுக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாள் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டுக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் ஜெபங்கள்படி கேட்டு தேவன் அற்புதங்களை இன்றைய நாளிலே நீர் காண செய்யும். இப்படி நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நமக்கு சரி, நேர கர்த்தருடைய வாசனை கடந்து பெறுவோம். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் யோவான் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவனை அவர்கள் புறமே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். அங்கே இயேசு ஒரு பிறவி குருடன் வேதம் சொல்லுகிறது. அந்த 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அந்த பிறவி குருடனை இயேசு அவனை என்ன செஞ்சார்? அவனை தொட்டு சுகமாக்கினார். சுகமாக்குனது மாத்திரமல்ல, அவனுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு பார்வையை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனை என்ன செஞ்சாங்க? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என்ன செஞ்சாங்கன்னா, விடுதலையாக்கப்பட்ட மனுஷனை அங்கு உள்ள பிரதான ஆசாரியர்கள் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? அவனை என்ன செஞ்சாங்க? புறமே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனை என்ன செஞ்சாங்க? அவங்க புறம்பை தள்ளுனாங்க. ஆனால் இயேசு அவனை கண்டு அந்த இடத்துல என்ன செஞ்சார்? அவனை என்ன செஞ்சார்? ஆமாம், நீ தேவனுடைய குமாரனாகிய தேவனை விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பான். உன்னோட பேசுகிறவர் நான் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன செய்வான்? அவன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவான். பொதுவாக இயேசு புறம்பை தள்ளப்பட்டவர்களை அவர் ஒருபோதும் ஒதுக்காத ஒரு தெய்வம். அவர் அவர்களை நேசித்து அவர்களை மன்னித்து அவர் தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவனாக, ஒரு இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே அவர் என்ன செஞ்சார்? அவர் இருந்தார். அவர் தன்னை தொட்டு சுகமாக்கின ஒரு மனிதன், அவனை ஆண்டவர் சுகமாக்கினார். அப்படிப்பட்ட மனுஷனை அவனை புறம்பே தள்ளும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? உடனே அதை கண்டு கேள்விப்பட்டு அதை கண்டு என்ன செஞ்சார்? அவனை சேர்த்துக்கொண்டார். பொதுவாக நம்மளை யாரும் புறம்பே தள்ளுறாங்களோ தள்ளிட்டு போட்டோம். ஆனால் இயேசு நம்மளை ஒருபோதும் புறம்பே என்ன செய்ய மாட்டார்? அவர் தள்ளவே மாட்டார். அந்த மனிதனுக்கு கொடுத்த காரியங்களை ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்து போயிட்டாரு? அதை கண்டு ஏன் அவனை ஆண்டவர் தேடி வந்தார்? அவனை புறம்பே தள்ளப்படும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு துணையாக வந்தார் சொல்லி பார்ப்போமானால், முதலாவதாக அந்த அந்த 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2வது வசனம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று சீசர்கள் கேட்டார்கள் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஊனமான காரியங்கள் இருந்துச்சுன்னா, சில குறைபாடுகள் இருந்ததுன்னா அவங்க என்ன நினச்சாங்க? இவன் ஏதோ ஒரு பாவம் செய்திருப்பான், இல்லைன்னா இவனுடைய பெற்றோர்கள் ஏதாவது பாவம் செய்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அந்த நாட்கள் குறைவுள்ள மனிதர்கள்,
ஆலயத்தில் கர்த்தருக்கு பலியிடுகிறது மிகவும் அரிதான ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தை சிந்தினால இன்றைக்கி எல்லாருமே அவரை என்ன செய்கிறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. அவர் இருந்த காலத்தில் அங்கே அந்த குருடனை பார்த்து இவன் பிறவி குருடனாக இருக்கிறான். சீசர்கள் கூட இருக்கிற இயேசுவோடு இருக்கிற சீசர் கேட்குறாங்க, இவன் செய்த பாவமா இல்லை பெற்றோர்கள் செய்த பாவமான்னு கேட்கும்போது 3ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், இயேசு பவித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல. முதலாவதாக இயேசு எந்த மனுஷனையும் அவர் பாவி என்று சொல்வதில்லை. பாவியான ஒரு மனுஷன் சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் ஒதுக்குவதும் அவனை புறம்பே தள்ளுவதும் இல்லை. அவர் இருந்த நாட்களில் எல்லா மனிதர்களையும் நேசித்தார். அவர் பாவத்தை தான் வெறுத்தார், ஆனால் பாவிகளை நேசித்தார்னு சொல்லி வேதம் யோவானில் என்ன சிறு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்போ எல்லாரும் இவன் பாவியானவன் இவன் உடம்பை வச்சு குறைபாடை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு அவனை என்ன செய்கிறார், அவன் பாவியான மனுஷன் என்னல அவன் கிடையாது. அப்போ சில நேரத்தில் நம்மளை குறித்து கூட சொல்லலாம், இவன் ஒரு மோசமானவன், இவன் ஒரு பாவியானவன் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்யலாம், குறித்து சொல்லலாம். ஆனால் இயேசு ஒருபோதும் இவன் பாவமான மனிதன் சொல்லுவதில்லை. பாவமே செய்திருந்தாலும் இயேசுவின் இடத்துல வரும்போது, இயேசுவே நான் செய்த பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி வரும்போது ஆண்டவர் நம்மளை ஒரு பாவியான மனுஷனை பார்ப்பதில்லை, அந்த பாவத்தை மன்னித்து நம்ம என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனாக, மன்னிக்கிற தேவனாக தான் என்ன செய்கிறார் இயேசு என்ன செய்கிறார் இருக்கிறார். இவனை சீசர்களும் பாவியான மனுஷன் சொன்னாங்க. சரி, அவனுக்கு குறைபாடு இருந்தது, அதனால் இவன் பாவம் செஞ்சுருப்பானோ அப்படின்னு சொன்னாங்க ஒரு கட்டம். ஆனால் அந்த 34வது வசனத்தை பார்க்கும்போது, அந்த 9ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளினாங்க. பாருங்கள், இயேசு அவனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சுட்டாரு. உடலில் குறைபாடு இருந்துச்சு, அதனால் இவன் பாவம் செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சுகமாகிட்டு சரீரத்தில் நல்ல ஒரு சுகம் கிடைச்ச பிறகு என்ன செய்கிறாங்க அவனை, ஆமாம் நீ முழுவதும் பாவத்தில் பிறந்த நீன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பாவியானவன், நீ பாவம் செய்தவன் சொல்லி என்ன செய்கிறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் குற்றப்படுத்துகிறவங்க, நம்மளை குறை சொல்லுகிறவர்கள் என்ன செய்வாங்க, குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கவே கூடாது. இயேசு என்னை எப்படி பார்க்குறாரு, அதுதான் முக்கியம். மற்றவர்கள் புறம்பே தள்ளலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். நாம் அவருக்கு எப்படி இருக்கணும்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தை வாசித்து நல்ல இயேசுவோடு கூட நம்ம உறவாடணும். அதாவது எப்படின்னா, ஜெபம் பண்ணுகிறதில்ல, அப்படி நம்ம அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதில்ல, அவரை மகிமைப்படுத்துகிறதில்ல, அவரை ஆராதிக்கிறதில்ல, கர்த்தருக்கென்று கொடுக்கறதில்ல. எல்லாவற்றிலும் தேவனுடைய காரியத்தில் நாம் சரியாக இருப்போமானால் மற்ற மனிதர்கள் நம்மளை என்ன குற்றம் சொன்னாலும் குறை சொன்னாலும் நம்மளை என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்க வேண்டாம். ஏன்னா கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை ஏற்றுக்கொள்கிறவர், நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்கணும். மற்றவர்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு பெரிய பொருட்டாக எனக்கு சொல்கிறார். ஏன்னா நாவு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அவனுக்கு குறைபாடு இருக்கும்போதும் பாவின்னாங்க, அவன் சுகமான பிறவும் பாவி என்ன செஞ்சாங்க, நீ ஒரு பாவியான மனுஷன் சொன்னாங்க. ஆனால் அவன் அதை எடுத்துக்கொள்ளலை. ஆனால் இயேசு அந்த புறம்பை தள்ளும்போது அவன் என்ன செஞ்சார், ஏற்றுக்கொண்டார். அதை பார்க்கிற ஒரு தேவனை என்ன செஞ்சார் இருந்தார். முதலாவது அந்த மனுஷனை எல்லாரும் பாவின்னு சொன்னாங்க, ஆனால் இயேசு அவனை பாவியான மனுஷனாக பார்க்கல, அவனை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றணும், அவனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும், அவன் பார்வை அடையணும், அவன் விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி இயேசு அவன் மேலே அன்பு வைத்து அவனை என்ன செஞ்சார், சுகப்படுத்தினார். அப்போ பாருங்க, அப்போ அவன் இயேசுவை மாத்திரம் என்ன செஞ்சான், அவன் நம்பினான். இரண்டாவது அந்த காரியத்தை பார்க்கும்போது, முதலாவது இயேசு நம்மளை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டார், நம்மளை பாவின்னு சொல்ல மாட்டார். மனிதர்கள் சொல்லுவாங்க, ஆனால் அதை நம்ம பொருட்டாக என்ன செய்யக்கூடாது, எண்ணவே கூடாது. இரண்டாவது மனிதன் என்ன செஞ்சான் தெரியுமா, இயேசு செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சொன்னான். அந்த வேத வசனத்தை வாசிப்போம். 11வது வசனம் 9ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோபாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் அப்படின்னு என்ன செஞ்சான் சொன்னான். இயேசு செய்த நன்மையை, இயேசு அவனுக்கு செஞ்ச அற்புதத்தை
மற்றவர்களுக்கு அவன் தைரியமாய் சொன்னான். எப்படி அவன் தைரியமாய் சொன்னான் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் அதில் ஒரு வசனம் இருக்குது. அந்த 22வது வசனத்தை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். 22வது வசனத்தில், அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால், இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அறிக்கை சொல்லினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதாவது இயேசுவை குறித்து நம்ம சாட்சி சொன்னோம்னா, அவரை நம்ம அறிக்கை பண்ணினோன்னா என்ன செஞ்சுவாங்கன்னு தெரியுமா? முதலாவது அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளிடுவாங்க. ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளி விடுகிறதுனால அவங்க தாய் தகப்பன்மார்கள் பயந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதை நீங்கள் அவன்கிட்டயே கேட்டுக்கோங்க, என்னுடைய பிள்ளைகிட்டே கேட்டுக்கோங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க? இவன் பிறவி குருடனாக இருந்தால் அதை நம்பலை. இவன் பிறவி குருடனாக இருந்தால் அது உண்மைதானா? இயேசு உனக்கு அற்புதம் செய்தாரா அப்படின்னு சொல்லி அந்த மற்ற யூதர்கள் ஜனங்கள் நம்பலை. அவனை தொந்தரவு பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், நான் பிறக்கும்போது குருடனாக தான் இருந்தேன், ஆனால் இயேசு எனக்கு என்ன செஞ்சார்? அற்புதம் செய்தார் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். உடனே அதை நம்பாமல் அவனுடைய பெற்றோர்கள் தாய் தகப்பனை கூப்பிடுறாங்க. அவனே கூப்பிட்டு கேட்குறாங்க, இவன் பிறக்கும்போதே குருடனாக தான் பிறந்தானா? ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், இவன் பிறக்கும்போதே குருடனாக தான் பிறந்தான், ஆனால் இயேசு தான் அற்புதம் செய்தாருங்கிறத அவங்க தாய் தகப்பன் சொல்லலை. காரணம் என்ன? யூதர்களுக்கு பயந்ததினால நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க, நம்மளை புறம்பே தள்ளிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவங்க தாய் தகப்பனை என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் இவன் தைரியமாக சொன்னான், இயேசு என்னை சுகமாக்கினார். தைரியமாய் அவன் என்ன செஞ்சான்? இயேசு செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சொன்னான். சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான் பயப்படுவோம் இல்லையா? இயேசு குறித்து நண்பர்களுக்குனாலும் சரி, நம்ம கூட இப்போ உற்றார் உறவினர்களுக்குனாலும் சரி, பக்கத்தில் உள்ளவங்களும் சரி, இயேசு செய்த நன்மையை நம்ம என்ன செய்யணும்னா தைரியமாக என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம அதை குறித்து எந்த விதமான ஒரு வெட்கமோ ஒரு பயம் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு தைரியமாக நாம் என்ன செய்யணும்? சொல்லணும். அதுக்கு இந்த பிறவி குருடன் என்ன செஞ்சான் தெரியுமா? இயேசு எனக்கு அற்புதம் செய்தார்னு சொல்லி அவன் தைரியமாக என்ன செஞ்சான்? இயேசுவை குறித்து அவன் நன்மையை என்ன செஞ்சான்? அவன் சொன்னான். அப்போது அதை இயேசு பார்க்குறார். என்னை குறித்து தைரியமாக என்ன செய்கிறான்? நான் செய்த நன்மையை சொல்லுகிறான். சில நேரத்தில் நம்ம நன்மை பெற்றுக்கொண்டு அப்படி இருக்கக்கூடாது. இயேசு எனக்கு நன்மை செய்தான்னு சொல்லி நம்ம தேங்க் பண்ணணும் இல்லையா? மற்ற நபர்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம அந்த உதவியை பெற்றுக்கொண்டு அப்படியே போயிடுவோமா? இல்லை, ரொம்ப நன்றி நீங்கள் செய்த உதவிக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். மீண்டும் நம்மளுக்கு என்ன செய்வாங்க? ஏதாவது உதவி தேவைப்பட்டால் செய்வாங்க. அதே மாதிரி தான் இயேசு நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்போது, ஏசப்பா நீங்கள் செய்த நன்மைக்கு உமக்கு நன்றி, அதை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். மற்றவர்கள் சிலர் வருவாங்க, எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்காதான்னு சொல்லி வரும்போது நாம் சொல்லணும், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், எனக்கு செய்த இயேசு உங்களுக்கும் செய்வார், நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க முழுமையாய் அவங்க நம்பும்போது இயேசு அந்த நம்பிக்கையை பார்த்து அவங்க வாழ்க்கையில் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அப்போ பிறவி குருடன் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கூடையில் அவன் வயது சென்றவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பாதி வாழ்க்கை முடிஞ்சிட்டு, ஆனால் இயேசு என்ன செஞ்சார்? அவனை சுகப்படுத்தினார், அவன் பார்வையை அடைந்தான். அப்போ ரெண்டாவது, இயேசு அவன் ஒரு பாவியான மனுஷன் சொல்லி புறம்பே தள்ளலை, தன்னிடமாய் சேர்த்து கொண்டார். இரண்டாவது, அவன் இயேசு தனக்கு செய்த நன்மையை அவன் தைரியமாக என்ன செஞ்சான்? அவன் சொன்னான். மூன்றாவது ஒரு காரியம் என்னென்னா, அந்த வேத வசனம் சொல்லுகிறது 9ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனத்தை வாசிங்க. 9:7. நீ போய் சிலோவோம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவோம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இந்த சம்பவம் நான் சொல்கிறேனே, இவன் ஒரு பிறவி குருடன். இவன் அவன் அந்த ரோட்டு ஓரத்தில் பாதையில் இருந்து போகிற ஜனங்கள் இடத்துல தர்மம் கேட்பான். ஏன்னா அவனுக்கு வேலை செய்ய முடியாது, கண்ணு தெரியாது. தர்மம் கேட்பான். தர்மம் கேட்டு கொண்டிருக்கும் போது தான் இயேசு அவனை பார்த்து நீ அவன் சுகமடைன்னு சொல்லி விரும்பி அவனுக்கு என்ன செஞ்சார்னா, அந்த களிமண்ணிலே தூப்பி அதை என்ன செஞ்சார்? சேறு உண்டாக்கி அவன் கண்ணில் பூசி, நீ என்ன செய்யணும்? சிலோவோம் அப்படிங்கிற குளம், அந்த குளம் இன்னமும் இருக்குது,
நம்ம அந்த குளம் வந்து என்ன செய்யுது, இன்னமும் ஆமாம் இருக்குது. அது தண்ணி வந்து கொண்டே இருக்கும். அது எசேக்கியா ராஜா காலத்தில் அவன் என்ன செஞ்சான், எருசலேமுக்கு அந்த தண்ணியை கொண்டு வருவதற்கு அந்த குளத்தை உண்டு பண்ணினான். அது இன்னமும் அது இருக்குது. அந்த சரித்திரம் உண்மை, அது இன்னும் இருக்குது. அந்த குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லிட்டார். இயேசு அநேகருக்கு அற்புதம் செய்தார். வார்த்தை அனுப்பி நீ சுகமடைன்னு சொல்லும்போது சுகமடைவா. தொட்டு நிறைய பேர் சுகமடைஞ்சாங்க. இயேசு தொட்டு அநேகர் சுகமடைஞ்சாங்க. ஆனால் இந்த மனிதனுக்கு மாத்திரம் இயேசு என்ன செஞ்சார், சேறு உண்டாக்கி பூசி நீ சிலவோம் அப்படிங்கிற குளத்தில் போய் கழுவு. அது கிட்டத்தட்ட அது ஒரு சில மைல் தூரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவன் இயேசுவை நம்பி அவன் என்ன செஞ்சானா, அந்த குளத்தில் என்ன செஞ்சான், கழுவுனான். அப்போது நம்ம நினைக்கலாம் சில நேரத்தில், இவர் பூசி விட்டுட்டாரு, இது எப்படி நம்மளுக்கு குணமாகும், நம்ம போய் கழுவுனா குணமாயிருமா அப்படின்னு என்ன செய்யலை. அவன் அவிசுவாசம் படலை. அவன் நம்பி போய் என்ன செஞ்சான், இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன செஞ்சான், போய் கழுவுனா பார்வை அடைந்தான். அந்த நன்மை தான் மற்றவர்களுக்கு சொன்னான். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, இயேசு சொன்ன வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். இயேசு சென்ற வாழ்த்துக்கு கீழ்ப்படிந்ததுனால அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சது, அற்புதம் நடந்தது. இப்போ பெற்றோர்கள் சில நேரத்தில் ஒரு வேலையை செய்ய சொல்லுவாங்க. அந்த வேலையை நம்ம செய்யும்போது அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் இல்லையா. இது நல்ல ஒரு கீழ்ப்படுகிற பிள்ளை, நல்ல என்றைக்குமே பெற்றோர்கள் பிள்ளைகள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கீழ்ப்படிஞ்சதுன்னா அவங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் பெற்றோர்களுக்கு. அதே மாதிரி தான் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் அவன் கழுவுனதுனால அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சதுன்னா அற்புதம் நடந்தது. அப்போது அவன் கீழ்ப்படியாமல் இருந்ததுன்னா, கீழ்ப்படியாமல் இவர் சேர உண்டாக்கி நம்மளை கண்ணில் பூசி விட்டார், அங்கே போய் கழுவுனா தான் குணமாகுமா, வீட்டிலே தண்ணியை எடுத்து கழுவிருன்னு சொல்லி இருக்கிற தண்ணியை எடுத்து கழுவிருந்திருக்கலாம். ஆனால் அற்புதம் நடந்திருக்காது. அப்போ இயேசுவின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போயிருந்தானா அது ஒரு பாவமாக என்ன செஞ்சுருக்கும், அவன் வாழ்க்கையில் இருந்திருக்கும். அப்போ அவன் கீழ்ப்படிஞ்சு போய் கழுவுனதுனால இயேசு அவனை என்ன செஞ்சார், குணமாக்கினார். இயேசுக்கு தெரியும், எல்லாவற்றையும் அறிகிறவர் அவர். என் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறது இயேசுவுக்கு என்ன செய்யும், இருக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தூரத்திலிருந்து நம்மளை என்ன செய்கிறார், நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்தை என்ன நினைக்கிறோம், மனிதர்கள் தெரியாமல் இருக்கலாம், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், கூட பிறந்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோங்கிறது அவருக்கு தெரியும். அதான் அவர் வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளும்போது, அதாவது அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது முன்பாகவே அவர் நம்முடைய தேவைகள் என்ன செஞ்சுருக்கிறாரா, அறிஞ்சிருக்கிறார். இப்போ நம்ம இந்த ஆலயத்துக்கு வரோன்னா நம்ம ஏதோ ஒரு எண்ணத்தோடு வருவோம். ஆனால் அந்த எண்ணம் இங்கே இயேசப்பாக்கு என்ன செய்யும், தெரியும். அவர் என் பிள்ளைகள் இந்த எண்ணத்தோடு வராங்க, என்னை தேடி வராங்க, இவங்களை நான் எப்படியாவது இந்த காரியத்தில் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி இயேசு என்ன செய்கிறார், அவர் அற்புதம் செய்கிறார். அவர் நம்ம நம்பணும், அதுதான் முக்கியம். இயேசுவே, நான் அன்றைக்கி ஆலயத்துக்கு போகிறேன், இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, என் காரியம் எல்லாம் உமக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் உமக்கு தெரியும், என் எதிர்காலம் உள்ள வாழ்க்கைக்கான எல்லா காரியங்களும் உமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலயத்துக்கு வரும்போது இயேசு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய நினைவை அறிந்து நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர். அதே தான் இயேசு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சார், அற்புதம் செய்தார். அவனை இந்த அற்புதம் இயேசு அற்புதம் செஞ்ச இந்த மனிதனை தான் என்ன செஞ்சாங்க தெரியுமா, மற்றவர்கள் புறம்பே தள்ளுனாங்க. ஆனால் இயேசு அதை கண்டு மீண்டும் அவனுக்காக வந்து அவனை என்ன செஞ்சார் தெரியுமா, அவனை சேர்த்து கொண்டான். உனக்காக நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அப்போ சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடந்தாலும் அற்புதம் நடக்காவிட்டாலும் சில மனிதர்கள் நம்மளை குறை சொல்லிக்கொண்டே தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நாம் அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இயேசு என்னை குறித்து என்ன நினைக்கிறார், இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார்ங்கிற ஒரு காரியம் மாத்திரம் தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். இந்த வேத வசனத்தெல்லாம் வாசிக்கும் போதெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும் இல்லையா. இந்த பிறவி குருடன், வயது சென்ற இந்த பிறவி குருடனுக்கே இயேசு அற்புதம் செய்யும்போது, இந்த வாலிப நாட்களில் அவரை தேடி ஓடி வருகிற இந்த நாட்களில் இயேசு நம்மளுக்கு என்ன செய்வார், அவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார், அவர் அற்புதம் செய்வார். வேத வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 13:12 நினைக்கிறேன், நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணுமா. அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கோம் அந்த அற்புதத்துக்கு, ஆனால் அது கிடைக்கல. ஆனால் அதை நம்ம விருப்பப்படுறோம், அதை ஆசைப்படுறோம், ஆனால் ரொம்ப நாட்கள் ஆகுது. அப்போ நம்ம இருதயம் என்னையாவும் சோர்ந்து போகும் இல்லையா. இது நம்ம வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒரு சோர்வு வந்துடும். அந்த சோர்வு மத்தியில் ஆனால் இயேசுவை நம்பும்போது
இயேசு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அப்போ அற்புதம் செய்யும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது ஆமாம், மகிழ்ச்சியாய் ஒரு அந்த சந்தோஷம் எப்படி இருக்காது? அது பெருசாக இருக்கும். இப்போ நம்ம அப்பாட்ட ஒரு பொருள் கேட்குறோம், அவங்க உடனே வாங்கி கொடுத்தாங்கன்னா அதனுடைய அருமைங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அது ரொம்ப நாள் காத்திருந்து நம்ம தகப்பன் நம்மளுக்கு வாங்கி கொடுக்கும்போது அது எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் காத்திருந்து அது பெற்றுக்கொள்ளும்போது பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது நம்ம இருதயத்தை மனசை சோர்வுக்குள்ள தள்ளும். ஆனால் நம்ம விரும்பினது இயேசு நமக்கு கொடுக்கும்போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? பெருசாக என்ன செய்யும்? இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அந்த பிறவி குருடன் வயது சென்று பிறக்கும்போதே குருடன் ஒரு வாலிப நாட்களில் அற்புதம் செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா ஒரு 35 வயசில் அற்புதம் செஞ்சுருக்கலாம். வயது சென்ற பிறகு எனக்கு வாழ்க்கையில் என்ன செஞ்சார்? இயேசு அற்புதம் செஞ்சார். அதனால தான் அவன் தைரியமாக சொன்னான், இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் எனக்கு என்ன செஞ்சார்? அற்புதம் செய்தார். இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் எனக்கு பார்வையை கொடுத்தார்னு சொல்லி தைரியமாக என்ன செஞ்சான்? இயேசுவை குறித்து அவன் சொன்னான். அந்த அற்புதத்தை இயேசு இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் செய்வார். அவரை விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இயேசு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். நாம் எல்லோரும் ஜெபமுனமாக கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவே நீர் அற்புதம் செய்கிறவர், என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யுங்க. நான் அநேக காரியங்களை குறித்து நினைக்கிறேன், இது நடக்கணும், என் வாழ்க்கையில் இது நடக்கும்னு சொல்லி அநேக காரியங்கள் குறித்து நான் நினைக்கிறேன். இயேசுவே என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யுங்க. அந்த பிறவி குருடனுக்கு ஏசப்பா அற்புதம் செஞ்சாங்க. அவனை தள்ளுனாங்க. இவன் ஒரு பாவியான மனுஷன், இவன் சரீரத்தில் ஒரு குறைபாடு இருக்குது, அதனால இவன் ஒரு பாவம் செஞ்சுருப்பான், அல்லது இவன் முன்னோர்கள் பாவம் செஞ்சுருப்பாங்க, அதனால தான் இவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது, இவன் குறைவுள்ளவனாக இருக்கிறான், ஒரு தரித்திரனாக இருக்கிறான்னு சொல்லி அநேக மனிதர்கள் அவனை குறித்து சொன்னாங்க. ஆனால் இயேசு சொன்னார், இது யார் செய்த பாவமும் அல்ல, நான் இவனிடத்தில் அற்புதம் செய்வதற்காக இந்த காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசு அவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். இயேசு செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சொன்னான். தாய் தகப்பன் கூட ஒரு கட்டத்தில் பயந்தாங்க, நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. ஆனால் அற்புதம் பெற்றுக்கொண்ட இவன் சொன்னான், தைரியமாக சொன்னான், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், தைரியமாய் சொன்னான். அவனை புறம்பே தள்ளுனாங்க, ஆனால் இயேசு அவனை சேர்த்து கொண்டார். சங்கீதம் 27:10 வாசிக்கிறோம், தாய் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு நம்மளை சேர்த்து கொள்கிறார். ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். மனிதர்கள் புறம்பே தள்ளலாம், கூட பிறந்தவங்க நம்மளை புறம்பே தள்ளலாம், நம்மளை குறைகளை சொல்லலாம், நம்ம சில நேரத்தில் எதில் குறைபட்டு இருக்கிறோமோ நம்மளை மரியாதை குறைவாய் நடத்தலாம். ஆனால் இயேசுவை நம்பும்போது இயேசு ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு நிச்சயமாய் உதவி செய்வார். உங்கள் எதிர்காலத்தை இயேசு நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் இயேசுவை நினைத்து, இயேசுவே நீர் அவனுக்கு அற்புதம் செய்தீர், அந்த பிறவி குருடனுக்கு அற்புதம் செய்தீர், இந்த உலகத்தில் நீங்கள் இருந்த நாட்களில் அற்புதம் செய்தீர், என் வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா, உண்மை நம்பி இருக்கிறேன், என் இருதயத்தில் என்னென்ன பாரம் இருக்கிறது உமக்கு தெரியும், நான் எதிலெல்லாம் அற்புதம் பெறணும், எதிலெல்லாம் நான் சுகத்தை பெறணும் நினைக்கிறது உமக்கு தெரியும், என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் உமக்கு தெரியும். ஏசப்பா என் வாழ்க்கையில் அது எல்லாம் நடக்கட்டும், நல்ல காரியங்கள் நடக்கட்டும், நன்மையான காரியங்கள் நடக்கட்டும், என் எதிர்காலத்தை நீங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் நெடுங்காலமாய் காத்திருக்கிறது ஆண்டவரே என் இருதயத்தை இழக்க பண்ணுது, ஆனால் விரும்பினது வரும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணட்டும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே என் புலம்பல்ல ஆண்டவரே ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும். நான் புலம்புகிறேன், சில நேரத்தில் அநேக காரியங்களை குறித்து, என் வாழ்க்கையில் நடந்ததை குறித்து, முன்னங்க நடந்ததெல்லாம் குறித்து நான் புலம்புகிறேன். ஆனால் அந்த புலம்பலை ஒரு ஆனந்த களிப்புள்ளதா ஏசப்பா நீங்கள் மாற்றுங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றுங்க, நிச்சயம் நீங்கள் அற்புதம் செய்வீங்க, சீக்கிரத்தில் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யுங்க, ஆனந்த களிப்புள்ள எங்கள் உதடுகளாய் மாறட்டும். நாங்கள் புலம்புகிற இந்த வாய் இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லட்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை ஏசப்பா இந்த நாளில்
இந்த நேரத்தை நீங்கள் அற்புதம் செய்யுங்க. உண்மை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த நாட்களில் இந்த காலை வேளையில் உண்மை நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உண்மை நோக்கி பார்க்கிறோம், உண்மை நோக்கி கேட்குறோம். ஏசப்பா நிச்சயம் நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் அற்புதம் செய்யுங்க. நீங்கள் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. நாளைக்கு ஆண்டவரே நாங்கள் இயேசு எனக்கு அற்புதம் செய்தான்னு சொல்லி மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் தியானித்தபடி ஆண்டவரே அந்த நாட்களில் ஏசப்பா நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்து ஒரு மனிதனை புறம்பே தள்ளுனாங்க, நீங்கள் அவனை ஏற்றுக்கொண்டீங்க, அவனுக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்தீங்க. அதே மாதிரி ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் எதிர்பார்க்க அற்புதத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்கிறதுக்காக நமக்கு சோதரம். அதை நாங்கள் மற்றவர்கள் சொல்லுவோம். இயேசு எனக்கு அற்புதம் செய்தார்னு சொல்லி மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள் இயக்கங்கள்லாம் கர்த்தர் நிறைவேற்றுங்க. என்னென்ன எதிர்பார்ப்போடு இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறாங்களோ அது எல்லாம் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யுங்க. நீங்கள் ஜீவனுள்ளவர், நீர் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறவர், சதா காலமும் எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த இயேசு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, மகிழ்ச்சியுள்ளதாய் மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நாம் சொல்ல போகிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். எல்லாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென்.